ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹேர் மாஸ்க் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க் வந்து நேச்சுரலாக ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறோம். ஆக்சுவலி முன்னாடி வந்து இதை பார்த்தீங்களா, இந்துலேக்கா. ஸோ இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது இது நல்லா தான் இருந்துச்சு, உண்மையிலே சூப்பராக இருந்தது. சரி, நம்ம இதையும் வாங்கிட்டு இருக்கோமே, நேச்சுரலாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து ஒன்று பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன், ஓகேங்களா? இப்போ அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நாங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். சரி, ரிசல்ட் எப்படி இருக்குது பார்த்துட்டு நான் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்திங்காக ஸ்ட்ரைட்டாக நல்லா அழகாக இருந்துச்சு. சரி, அதான் உங்கள்கிட்ட சொல்லலாம், ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ அம்மா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் நான் காட்டுறேன். அம்மா, இதெல்லாம் சொல்கிறீங்களா? இது பார்த்தோன்னா ஆளி விதை. ஃபஸ்ட் நம்ம ஆளி விதை தான் ரெடி பண்ணிக்க போகிறோம். இது ஆளி விதை பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து முடி வந்து ஸ்ட்ரெயிட்டிங் கொடுக்கும், சைனிங் கொடுக்கும். முடி வந்து வேர்களுக்கு வந்து நல்லா உள்ளே விட்டு தேய்க்கும் போது நம்மளுக்கு வந்து முடி நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அதை பார்த்துக்கலாம், சரியா? 4 டேபிள் ஸ்பூன் ஆளி விதை போட்டுக்கணும். போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். ஜெல்லி கன்சிஸ்டில் வந்ததுக்கப்புறமா நம்ம உடனே ஹீட்டாக இருக்கும் போதே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். சூடாக இருக்கும்போது வந்து நம்ம சூடாக இருக்கும்போதே நம்ம வடிகட்டினா தான் அந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வரும், எடுக்க முடியும். இல்லைனா இதை எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால சூடாக இருக்கும்போதே வடிகட்டி நம்ம எடுத்து வச்சிடணும். அதுக்கடுத்து இது வந்து பாதாம் பிசின். பாதாம் பிசின் இது வந்து நைட்டே நம்ம ஊற போட்டு எடுத்து வைக்கணும். இது ரொம்ப போடக்கூடாது. ஒரு 2 இவ்வளவு எடுத்தால் போதும். இவ்வளவு எடுத்து நம்ம நைட்டு ஊற வச்சுக்கணும். ஊற வச்சோன்னா இது எப்படி வரும்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இது பாதாம் பிசின். இது பாதாம் பிசினா? ஆமாம். இது வந்து நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னால் உள்ளது இப்படி இருக்கும். இதை நம்ம ஒரு கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சாலே போதும். நைட்டு ஓவர் நைட் ஊறும்போது இந்த மாதிரி வந்துடும். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்திங் கொடுக்கும். அதுக்காக தான் இது நம்ம அவ்வளோ போட வேண்டாம், நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டால் போதும். அதுக்கப்புறம் சாதம் வந்து உப்பு இல்லாததான் போட்டு வடிக்கணும். இது வந்து சாதம் நம்ம வீட்டில் வந்து உப்பு போட்டு வடிக்கிறதுனால இது தனியாக வந்து நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். சரி, சாதம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது, கெட்டியாக எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் பால் வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும் ஹேருக்கு, முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகேம்மா, அவ்வளோதானா? அதுக்கு அடுத்தது பழம். ஒரு 3 பழம் எடுத்து வச்சுருக்கேன். 3 பழம். இது நம்ம மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். நம்ம தேவைக்கான சாதம் போட்டுக்கிடணும். இது சாதம் போட்டாச்சு. அதுக்கப்புறமா பாதாம் பிசின். இது அளவு எப்படி நம்மளுடைய இதுதானா? நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தான். பாதாம் பிசின் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பழமும் போட்டிருக்கோம். இது வந்து நம்ம ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம அரைச்செல்லாம் வச்சுட்டு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாமா? ஆமாம், அரைச்செல்லாம் வச்சுட்டு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். பழம் வந்து உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிடுங்க, கம்மியாக வேணுமா அதிகமாக வேணுமான்னு. அதுக்கப்புறம் பால். அதுக்கப்புறம் இந்த ஜெல்லி. இது வந்து செம்பருத்தி வந்து நம்ம வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம், வீட்டில் இருக்குது அதனால சரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செம்பருத்தியும் வந்து ஒரு 3-4 செம்பருத்தி போட போகிறேன். சரி. பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி காம்பெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அப்படி போட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கழுவிட்டு போட்டுரும். இப்போ இது செம்பருத்தி எல்லாத்தையும் இதில் போய் சேர்த்தாச்சு. இப்போ மொத்தமாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இப்போ அரைச்சி இப்படி எடுத்தாச்சு. இதில் செம்பருத்தி போட்டதுனால இந்த கலரில் வந்திருக்கு, இல்லைனா வந்து பியூர் ஒயிட்டாக வரும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா இருந்த கொஞ்சம் பாலையும் நான் ஆட் பண்ணிட்டேன், அந்த பாதாம் பிசினையும் நான் ஆட் பண்ணிட்டேன். நல்லா அழகாக வந்துருச்சு. இதை என்ன செய்யலாம் காட்டுறேன். இப்போ பாத்திரத்தில் மாற்றிட்டு காட்டுறேன். ஓகே, இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நிறைய வந்திருக்கு. இது ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எந்த ஆயிலாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் அந்த ஆயிலாம் கிடையாது, எதுனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி வரும். நல்லா ஸ்பாஞ்ச், அந்த உளுந்து அரைச்சி எடுத்தால் இட்லிக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துடும். நல்லா நம்ம இப்படி கைட்டு அடிக்கணும். இப்படி அடிக்கும்போது
நல்லா உளுந்து மாவு நம்ம அரைச்சி எடுத்தால் எந்த கன்சிஸ்டன்சி வருமோ அந்த மாதிரி நமக்கு வந்துடும். இது அப்படி நம்ம எடுத்து ஹேர் வாஷில் நம்ம பண்ணிட்டு தான் ஹேரில் அப்ளை. இப்போ நமக்கு ஓவரால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் அந்த ரெடி பண்ணி வச்சுருந்ததை இப்போ நான் அந்த சொன்னேன்ல இண்டுலேக்கா டப்பா, இப்போ நான் அதிலேயே போட்டு நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க போகிறேன். பாருங்கள். இப்போ இதில் போட்டு நான் ஸ்டோரேஜ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா அழகாக இதில் ஊற்றிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வீட்டில் உள்ளதை வச்சு நம்ம ரெடி பண்ணதுங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் நமக்கு வராது. எல்லாமே நம்ம வீட்டில் உள்ளது நேச்சுரலாக ரெடி பண்ணியிருக்கிறது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை நான் அப்ளை பண்ணி நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். அவ்வளோதான். இதில் இப்போ ஊற்றி யூஸ் பண்ணி இப்போ நான் இதை ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்களா, நான் ரெடி பண்ணி வச்சுருந்தோமா. ஸோ இப்போ நான் இதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை அப்ளை பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள். ஸோ நல்லா ஆயில் நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணும்போது வெறும் ட்ரையாக இருக்கிற ஹேரில் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் ஆயில் நீங்கள் என்ன ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து ஆயில் இப்போ நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்து இப்போ நான் ஹேர் மாஸ்க் நான் அப்ளை பண்ண போகிறேன். இது நீங்கள் சும்மா அப்படியே அப்ளை பண்ணாதீங்க. நல்லா அந்த வகுடை எடுத்து இந்த இதில் அப்படி உள்ளால அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு வகுடாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். இந்த நல்லா வகுடு எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிருங்க. ஃபுல்லாக இப்படி வகுடாக எடுத்து தேய்ச்சிருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். ஸோ ஹேர் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் போட்டு வச்சுட்டேன். இப்போ இது என்ன பண்ணுங்கள், 20 நிமிஷம் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி குளிச்சிருங்க. இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ பாருங்கள் எல்லோரும், நல்லா எனக்கு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சி. இப்போ நான் பார்த்திங்கன்னா குளிக்க போகிறேன். இப்போ நான் குளிக்கும்போது பார்த்திங்கன்னா டெய்லி இந்த பவுடர் போட்டு தான் நான் குளிப்பேன். இது அம்மா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டு ஹேரை நான் துவட்டிட்டு இப்போ நான் வாரிட்டுருக்கேன். பார்த்திங்களா? ஸோ ஹேர் செம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என்னுடைய ஹேரை. இது நம்ம பார்லரே போக வேண்டாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன், எவ்வளோ ஸ்ட்ரைட்டிங்காக இருக்குது. ஸோ நல்லா ஸ்மூத்திங்காகவும் இருக்குது, சாஃப்ட்னஸ் கொடுத்துச்சு, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா?